மல்லிகை பூவே பார்த்தாயா பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா நாங்கள் பூக்கட்ட வந்திருக்கோம். இந்த பொண்ணு பேர் முரியேஸ்வரி. நாங்கள் 7 மணிக்கு வருவோம். நான் 4 மணி 5 மணி வரைக்கும் வியாபாரம் பார்ப்போம். அதை வச்சு தான் எங்கள் குடும்பம் பிழைக்குது. 3 பொண்ணு இருக்குது இந்த பொண்ணுக்கு, முரியேஸுக்கு. எல்லாம் சேர்ந்தா பூ கட்டுவோம், வியாபாரம் பார்ப்போம், இருக்கோம்.
தொழிலை வச்சு தான் குடும்பம் பிழைக்குது, பிள்ளை குட்டியை வச்சு பிழைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும். அதை வச்சு தான் எங்கள் பிள்ளைகளுக்கு பூரா பார்ப்போனே. எங்கள் வீட்டுக்காரங்க அவ்வளோவா காசு கொடுக்க மாட்டாங்க. இதை வச்சு தான் எங்களுக்கு பொழப்பு. 20 வருஷமாக கட்டுறேன் சார். நான் காலையில் வந்து 7-8 மணிக்கு வருவேன் சார். நைட்டு 10 மணி வரைக்கும் வளர்ப்பான். 1 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு எடுத்து கட்டிட்டு எனக்குள்ளே 15 100 150 200 வரைக்கும் சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு போக நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம் சார். இதில் ஒரு நாளைக்கு வந்து ஆம்பளைக்கு 100 பொம்பளைக்கு ஒரு 50 70 வரைக்கும் சம்பாரிச்சிட்டு போயிடுவோம் சார். என் குடும்பத்தில் வந்து 4 பேர் இருக்கேன் சார். நானே, என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க, பையங்க 2 பேருங்க சார். பையங்க படிக்கிறாங்க சார். 12வது வரைக்கும் படிச்சுட்டு படிக்க வசதி இல்லாமல் இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் சார். இந்த தொழிலை வச்சு தான் சார் என் குடும்பம் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். 20 வருஷமாக இந்த தொழில் தான் சார். நான் யாரையுமே நம்ப மாட்டேன் சார். இந்த பூ கட்டுறது தான் சார் எங்களுக்கு வேலையே. வேறு எந்த ஒரு தொழிலுமே எனக்கு தெரியாது சார். இதுதான் சார் நீ எங்கள் உடம்புல ரத்த மாதிரி ஊறிடுச்சிங்க சார். நீ இதை விட்டாக எங்களுக்கு வேறு வழியே இல்லை சார். இந்த மல்லிகைப்பூ தான் எனக்குள்ளேயே வாங்கி எனக்குள்ளேயே விற்றுட்டு போயிடுவோம் சார். மல்லிகைப்பூ வந்து மதுரையில் வந்து ஃபேமஸ் சார். ஓல்டு கிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபேமஸ் ஃபார் ஜாஸ்மின். நாங்கள் ஒரு 30 வருஷம் கட்டுறோம், பூ கட்டுறோம். எங்கள் வீட்டில் ஒரு 9 பேர் பூ கட்டுறா இருந்தால் 100 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. காலம்புற 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 4 மணி ஆயிரும். கடைசி கடை எடுத்து 9 மணி 9 ஆயிரும். வீடு 9 மணி 10 மணி ஆயிரும். இதே தொழில் தான். வேறு யாரும் எனக்கு தெரியாது. வேறு யாரும் நம்ம போக மாட்டோம். ஆமாம், இதே பிடிச்ச வியாபாரம். கொஞ்சம் ஈஸியான வியாபாரம் தான். ஒரு 40 வருஷமாக பூ கட்டுறோம். ஒரு 8-9 பேர் இருக்காங்க. வேலை பார்க்குறது 2 பேர். நானும் என் ஒய்ஃபு தான் வேலை பார்ப்போம். ஆமாம், நம்ம கடையில் கட்ட போடுறது கிடையாது. நம்ம ஒருத்தர் லேபராக போய் சம்பளத்துக்கு இருந்தால் கூட கிடைச்சா அந்த காசு கூட இப்போ கிடைக்காது. அது கிடைச்சா போதும் நமக்கு. எப்போவும் எண்ணிட்ட காலையில் 10 மணிக்கு போவோம். வியாபாரத்தை பொறுத்து வியாபாரம் விற்றதுன்னா சீக்கிரம் போவோம். இல்லை இப்போ விலையெல்லாம் காஸ்ட்லி விலை. மல்லிகை சொன்ன விலைக்கு வாங்க. மல்லிகைப்பூ ஃபேமஸ்ஸு. ஏதோ அன்னன்னைக்கு பொழுது ஓடினா போதும். வயசான காலத்தில் நம்ம யார்ட்டையும் போய் இருக்க முடியாது. அதுதான் ஆடி மாதமும் தை மாதமும் டல்லாக இருக்கும். மற்ற மாதம் ஏதோ மினிமம் ஏதோ பரவாயில்லாம் போயிட்டுருக்கோம். ஏதோ பேரம்பேத்தி செலவு, நம்ம செலவு, வீட்டு வாடகை, சாப்பாடு அன்னன்னைக்கு போனால் போதும் பொழுது. அவ்வளோதான். நான் ஒரு 30 வருஷமாக பூக்கடை வச்சுருக்கேன் கோரிப்பாளத்தில். குடும்பத்தில் 4 பேர். நாங்கள் அன்றாடு பொழப்பு போடுவோம். தவணை வாங்க கட்ட நிலவரம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 10 மணிக்கு போவோம். ஒரு 7 மணிக்கு போவோம். விலைவாசி குறைய பார்த்து போவோம். இன்றைக்கெலாம் மல்லிகைப்பூ, நேற்றுலாம் மல்லிகைப்பூ 300 ரூபா, இன்னைக்கு 250. கனகாமரம் 200, பிச்சிப்பூ 250, முல்லைப்பூ 250. மல்லிகைப்பூலாம் கட்டை போட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம், நான் அப்படிங்க. மல்லிகைப்பூ நல்லா கட்டுவோம். மாலையும் நல்லா கட்டுவோம். ரோஜா மாலை, சமய மாலை எல்லாம் போடுவோம். அதை பற்றி நம்ம எனக்கு கணிப்பு போட முடியாது. ஒரு நாளைக்கு நல்லா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 கிடைக்கும், 50 கிடைக்கும், 200 கிடைக்கும். விற்றுட்டா காசு, விற்கலாம் லாஸு. Thank you.